வெல்கம் டு மாத்தி யோசி சேனல். வருஷத்துல 12 மாசம்னா 11 மாசம் மட்டும்தான் நமக்காக வேலை செய்றோம். மீதி இருக்க ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்காக தான் நம்ம வேலை செய்றோம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ நம்ம டெய்லியும் வாங்குற பொருட்கள் பாத்தீங்கன்னா பாலா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், இல்ல காய்கறியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம். ஸோ நம்மளோட மாச செலவு பாத்தீங்கன்னா 30,000 நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ அதுல 10% அதாவது 3,000 ரூபாய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியா பே பண்றோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளோட சேலரி லிமிட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா இன்கம் டேக்ஸ் பே பண்றோம். ஸோ இவ்வளோ நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். ஆனா அரசாங்கத்துல இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அடிப்படை வசதிகள். ஸோ அந்த அடிப்படை வசதி அரசாங்கத்தால செஞ்சு கொடுக்க முடியல. பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி பாத்தீங்கன்னா நம்ம என்ன புல்லட் ட்ரெயின் வேணும்னு நான் கேட்கிறோம், ஜப்பான்ல போற மாதிரி. ஸோ நம்ம கேட்கறது என்னன்னா நான் போற ரோடு ஒழுங்கா இருக்கா, மழை பெஞ்சா ரோட்ல தண்ணி நிக்காம இருக்கா, மழை பெஞ்சா ரோடு உள்ள போகாம இருக்கா, குண்டும் குழியுமா இல்லாம இருக்கா, நான் போற பஸ் ஒழுங்கா இருக்கா, நான் போகும்போது பஸ்ல இருந்து கீழே விழுகாம இருக்கனா, இதெல்லாம் தான் நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் தான் அடிப்படை வசதி. நாம ஒழுங்கா வேலை பார்க்கலைன்னா உடனே மீட்டிங் வச்சு நம்மள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஆனா அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் டைம் கொடுக்குறோம். அந்த 5 வருஷத்துக்குள்ள அடுத்த 5 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. கடைசியில பாதிக்கப்படுறது யாரு? நம்ம தான். ஸோ இதெல்லாம் மாறணும்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறது மட்டும்தான். ஸோ 3 நாள் அடுத்த வாரம் லீவ் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏதாச்சும் ட்ரிப் பிளான் பண்றது அதெல்லாம் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அதனால ஓட்டுக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ தயவு செஞ்சு அந்த வேட்பாளருக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஸோ அவங்க கொடுக்குற காசு உங்களோட 2 நாள் செலவுக்கு உங்களுக்கு பயன்படுமா? மீதி இருக்க 1823 நாள் நீங்க தான் உழைக்கணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அடுத்து அவர் அடுத்த 5 வருஷத்துல 500 கோடி சம்பாதிக்க போறாரு. அதனால நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. வாங்க எப்படி நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கலாம்னு பார்க்கலாம். உங்கள் தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்கங்கிறத இந்த அறப்போர் ஆப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் தமிழ் இல்லை இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம் வேட்பாளர்களை அறிவோம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய தொகுதி பார்த்திங்கன்னா சிவகங்கை. ஸோ இதில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்க, அவங்களோட கல்வி தகுதி என்ன, அவங்களோட வயசு என்ன, அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிப்பாங்களா அதோட டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களோட சொத்து விவரம் என்ன, கிரிமினல் வழக்கு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பழமொழி இருக்குது, நெருப்பு இல்லாமல் புகையாது. அதனால் கிரிமினல் வழக்குகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ தயவு செஞ்சு அவங்கள தேர்ந்தெடுக்காதீங்க. இப்போ 5 கிரிமினல் வழக்கு இருக்குன்னா அடுத்த 5 வருஷத்தில் அதை 50 ஆக்கிடுவாங்க. அதனால் நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. வேட்பாளரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். இதில் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட கான்ஸ்டிட்யூவன்சி என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டெஸ்டிங் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேட்பாளரை பற்றி இன்னும் எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த அஃபிடவிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வேட்பாளரை பற்றி இன்னும் நிறையா தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வேட்பாளர் எந்த ஊர், அவரோட அட்ரஸ் என்ன, அந்த வேட்பாளரோட குடும்பத்தில் சார்ந்தவங்க யார் யார், ஸோ அந்த வேட்பாளரோட மொபைல் நம்பர் என்ன, அவரோட சோஷியல் மீடியா கணக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த வேட்பாளருக்கு ஏதாச்சும் சொத்துகள் இருக்கா,
எங்கெங்கெல்லாம் வந்து கணக்கு வச்சுருக்காங்க, ஏதாவது கிரிமினல் வழக்கு இருக்கா, அதை பற்றிய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை எல்லாரும் படிக்கணும் வேட்பாளரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா. இவ்வளோ பேசுற, நீ என்ன பண்ணேன்னு நீங்க நினைக்கிறது என் காதுல கேக்குது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு வேட்பாளர்களோட மொபைல் நம்பர் எடுத்து, ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நான் வந்து கால் பண்ணி, அவங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேட்பாளரையும் பத்தி எனக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸஸ்ல மூலியமா நான் எல்லார்ட்டையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். இதுதான் வந்து நான் கடைசி 1 வாரமா வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னா, இதெல்லாம் தான் நம்ம பண்ணணும். வணக்கம் சார். நான் உங்க தொகுதியில ஒரு வாக்காளர். நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட சொல்லுங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எதனால தேர்தல்ல நிற்கீங்கன்னு? சார். இப்போ வந்து பிஜேபி காங்கிரஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து மத்தியில் காலங்காலமாக ஆண்டு வர்றாங்க. அவங்களுக்கு மாற்றா எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. அதனால இப்போ என்னன்னா அவங்க அடிப்படை திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்களா ஒரு தேர்தல் அறிக்கையை ஒன்று சொல்லி அவங்களா ஒன்று பண்ணிக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து சார்ந்த ஒரு அரசு திட்டங்களாக இல்லை. மக்களோட பிரச்சனை தீர்க்கிற மாதிரி அவங்களோட தேர்தல் அறிக்கை இல்லை. ஸோ அதனால மாற்றா வந்து 3வது அணி அமைச்சு இப்போ நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். 3வது அணின்னா நீங்க ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி சேர்றீங்களா? ஜெயிச்சீங்கன்னா? சார் இப்போ வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவு எடுக்க முடியும். இப்போதைக்கு நாங்கள் தனிச்சு வந்து 543 தொகுதியிலையும் சுயேட்சையாக போட்டிடுறோம் சார். அது எந்த கட்சியோட போட்டியிடுறீங்க சார்? சுயேட்சையா நீங்களா ஒன்றிணைந்து போட்டியிடுறீங்களா? இல்ல யார் மூலியமா போட்டியிடுறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை சார், நாங்கள் வந்து சுயேட்சையாக தான் நிற்கிறோம். சுயேட்சைனா எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல் நாங்களாவே நிற்கிறோம். நாங்களே சொந்த காசு செலவு பண்ணி நாங்களே நிற்கிறோம். யாருக்கிட்டையும் 1 ரூபா நிதி வாங்கலை. எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் எங்களுடைய நோக்கமே. அதான் உங்களோட நோக்கம் வந்து மாற்று அணி வேணும், அதுக்காக நிக்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? மாற்று அணி நோக்கம் இல்லை சார், மாற்று திட்டத்துக்காக நிற்கிறோம். அவங்கள்ட்ட வந்து திட்டமே இல்லை. இப்போ காங்கிரஸோ பிஜேபியோ மறுபடியும் ஆண்டா கூட அவங்களால இலவச மருத்துவமோ இலவச கல்வியோ இல்லை ஒரு டோல்கேட்டு இதுவோ எதுவுமே இல்லை. அவங்க 2 பேர் தான் வேற இருக்காங்க. அவங்க 2 பேரும் கொள்ளக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு இவங்கனால எந்த நன்மையும் எந்த காலத்திலும் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்மளா தான் மாறணுமே தவிர ஒருத்தங்களை சார்ந்து நம்ம டிபெண்ட் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது சார். அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க. எங்கள் தொகுதியில் உள்ள சார் கூட இப்போ கார்த்தி சிதம்பரம் சார் கூட போன எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வந்தார். இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வரப்போறாரு. அவ்வளோதான். வேறு இடைப்பட்டதில் கொரோனா காலத்தில் வரல, கஜா காலத்தில் எந்த என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து ஆத்திரத்தை கிளப்பி சரி நம்ம சுயேட்சையாக போட்டிட்டு இவங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ முடிவு பண்ணி நிற்கிறோம் சார். ஓகே சார். சிவகங்கை தொகுதியில என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் சார், நான் பிரச்சனை வந்து சிவகங்கை தொகுதி மட்டும் இல்லை சார். நான் சிவகங்கை தொகுதியில் போட்டிடுறேன். ஆனால் இந்தியா முழுக்க நாங்கள் வந்து போட்டிடுறோம். ஏன்னா இந்தியாவில் உள்ள பொது பிரச்சனைக்காக தான் நம்ம வந்து பண்ணணும். ஒவ்வொரு தொகுதிக்காகவும் நம்ம வந்து போட்டியிட்டு அதை நம்ம செயல்படுத்த முடியாது. எல்லாரும் போட்டியிட்டு ஜெயிச்சா தான் இந்தியா முழுக்க அரசு திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும். மக்களோட பிரச்சனை சிவகங்கை தொகுதியில் என்ன இருக்கு இதே தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் சேம் பிரச்சனை தான் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் போட்டிடுறோம். ஓகே, ஓகே. அதான் உங்க தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு, நீங்க அதுக்கான ஒரு மாறுதல் கொண்டு வந்தீங்கன்னா தான் அதை பார்த்து 4 பேர் உங்களை மாதிரி சுயேட்சையா போட்டியிடுறவங்க கொண்டு வருவாங்க. அதனால தான் உங்கள்கிட்டேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எங்களுக்கு வந்து அடிப்படை பிரச்சனை குடிநீர் பிரச்சனைக்கு இன்னமும் மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க சார். ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டாலுமே தண்ணி வரல. அதனால ஒரு குடம் தண்ணி 10 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமை எங்கள் பகுதியில் இருக்குது, இன்னமும் இருக்குது. காசு கொடுத்து தண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. இவங்க எம்பி ஃபண்டுலேருந்து போர் போடலாம், இல்லை வேற ஒரு எம்எல்ஏ ஃபண்டுலேருந்து எல்லாத்துலேயும் பண்ணி செய்யலாம். ஆனால் யாருமே அது செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்கே சாதி பாகுபாடு பார்க்குறாங்க. இவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய பாகுபாடு பார்க்கறனால அடிப்படை பிரச்சனைகளுக்காகவே இங்கே கையை. ஓகே, ஓகே சார். நீங்க இப்ப எல்லா ஊருக்கும் போய் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கீங்களா சார்? ஆமாம் சார். இப்போ வந்து எல்லா ஊரும் ஒரு கேண்டிடேட் வந்து எல்லா ஊருக்கும் போகிறது சாத்தியம் இல்லை. அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், டீமை ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் கொடுக்குறோம். கடற்கரைக்குள்ளே நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா தொகுதிங்கிறது வந்து 16 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த டயத்தில் எல்லாரையும் ரீச் பண்ண முடியாது. சோசியல் மீடியாவில் எங்களுடைய ஆடும் போட்டுக்கிட்டு அது இல்லாமல் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கடற்கரைக்குள்ளே நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். ஓகே சார். நானும் ஒரு இளைஞன் தான்.
ஸோ இந்த தொகுதியில நான் பெரிய பிரச்சனை என்னன்னு பாக்குறேன்னா வந்து வேலை வாய்ப்பு. எல்லாரும் வேலை வாய்ப்பு இல்லாம வேற ஊர்களுக்கோ வேற நாடுகளுக்கோ போறாங்க. ஸோ அந்த ம். வேலை வாய்ப்பு பிரச்சனைய நீங்க எப்படி அணுகுறீங்க? எப்படி சால்வ் இல்ல பண்ணணும்னு இல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வேலை வாய்ப்புக்கு நாங்க திட்டம் வச்சிருக்கிறோம். ஏன்னா படிச்சவங்க இப்ப நம்ம இந்தியால இருந்து வெளிநாடுகளுக்கு 195 நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க. தமிழக மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து எல்லா நாடுகளையும் உலக அளவில் எல்லா நாளும் பரவி இருக்காங்க. வேலையை தேடி அவங்க படிப்புக்கு தேவை படிச்சவங்களோ படிக்காதவங்களோ அவங்க சூழ்நிலை தகுந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல பல்வேறு சிக்கல் என்னன்னா எல்லாம் பணம் கட்டி போறாங்க, சில பேர் மோசடி பண்ணிடுறாங்க. அதனால நிறைய பேர் போக முடியல. அது இல்லாம குற்ற செயல்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒருத்தர் மேல இருக்கு அப்படின்னா இங்க பொய் கேஸ் நிறைய போடுறாங்க. அதனால அவங்க சில பேர்னால வெளிநாடும் போக முடியல. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இப்ப இங்க இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனை முடிவு பட்டோம்னா நாங்க 40 தேர்தல் அறிக்கையை நாங்க அதுல தயார் பண்ணி அதுக்குண்டான தீர்வு எல்லாமே அதுல இருக்குது. சரிங்க, சரிங்க. உங்க தேர்தல் அறிக்கைய நீங்க Facebookல போட்டிருக்கீங்களா? பார்க்கலாங்களா? ஆமா சார், Facebookல போட்டுக்கிறோம். உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா கொடுங்க, நான் உடனே எல்லாத்துக்குமே ஷேர் பண்றேன். இந்த நம்பர் தான் சார். உங்களோட தேர்தல் அறிக்கை அனுப்பிடுங்க. இந்த இப்போ ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் இது பண்றேன். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதான் சார். நான் நாங்களும் வந்து இளைஞர்களா சேர்ந்து ஒரு மாற்று சக்தியை தான் தேடிட்டு இருக்கோம். அதனால யார் யார் வேட்பாளர் நிக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தர்களையா வந்து என்ன நோக்கத்துக்காக நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இல்ல இப்ப ஒரு சில பேர் நோக்கம் வேற மாதிரி இருக்கேன் சார். ஏன்னா அவங்க வந்து அத ஒவ்வொருத்தங்களும் நிக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் அவங்க அந்த மற்ற கட்சிக்காரங்களே சுயேட்சாவும் நிப்பாட்டுவாங்க. அதாவது அந்த கவுண்டிங் போறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்கு 20,000 டெபாசிட் பண்ணிட்டு எங்கேயும் ஓட்டு கேட்க போகாம வீட்டிலே கமுக்கமா இருப்பாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ல இருக்கிறாங்க. நாட்டு மக்களுக்காக நல்ல குரல் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. யாரு ஒருத்தங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணாம சும்மா இருக்கிறாங்களோ அவங்க வந்து அரசியல் கட்சியால அவங்க நிப்பாட்டப்பட்ட வேட்பாளர். யார் ஒருத்தர் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்றாரோ அவர் வந்து நாட்டு மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல நிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே சார். ஸோ உங்களுக்கு தொழில் என்ன சார்? நீங்க விவசாயிங்களா? தொழில் வந்து இ சேவை வச்சிருக்கேன் சார். எங்க ஊர்ல விவசாயம் எதுவுமே கிடையாது. நாங்க 10 வருஷமா விவசாயமே பண்ணலாம். அதான் 40 விதமான ஆடியோ இப்போ இருக்கு. நாளைக்கு தான் ஆடியோ அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்றோம். இந்த என்ன கொடுத்துருக்கோம், சில இதெல்லாம் தடை பண்ணியிருக்கோம், சில இதெல்லாம் செய்ய போறோம், இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணாங்க. பண்ணிட்டு அதோட வீடியோ எல்லாமே எனக்கு இப்போ தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அதிகாரப்பூர்வமா நாங்கள் ஃபேஸ்புக்கில் அதை அப்லோடு பண்ணிடுவோம் அதிகாரப்பூர்வமா. ஓகே, ஓகே சார். நீங்க சிவில் படிச்சிருக்கேன்னு போட்டிருக்கீங்க. எந்த கல்லூரியில படிச்சீங்க சார்? சார் நாங்கள் வந்து சுப்பிரமணியம் பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்லி அங்கே டிப்ளமோ படித்தேன் சார். அப்புறம் வந்து பிடெக் கர்நாடகா ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணேன் சார். ஓகே, ஓகே சார். சரி. நீங்க இந்த தேர்தல் போட்டியிடணுங்கிறதுக்கு உங்களுக்கு பர்சனலா எதுவும் காரணம் இருந்துச்சுங்களா? இல்ல மக்களுக்காக? நான் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்தேன். பஞ்சாயத்து தேர்தலில் நான் ஏற்கனவே போட்டியிருந்தேன். எங்கள் ஊரில் வந்து நிறைய அராஜகம் நடந்தது. திமுக அண்ணா சார்பில் அவங்களுக்கு குரல் கொடுத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட்டோம். போன முறை எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட நாங்கள் போட்டியிட்டோம். எங்கள் தொகுதியில் வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திருமங்கல் சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டார். அப்போ எங்கள் மக்களுக்கு ஓட்டு கேட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது தவிர எந்த அடிப்படை செய்தியும் செய்யலாம். அதனால அவரை ஏற்று நானே போட்டிக்கிட்டேன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. ஸோ இப்போ கார்த்திக் சிதம்பரம் சார் ஏற்று போட்டிங்கன்னா 35 ஆண்டுகளாக அவங்க அப்பாவும் இந்த காங்கிரஸ் கோட்டையாக இருக்குது இந்த இது சிவகங்கை தொகுதி. இதை மாற்றி அமைக்கணும். அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் யாரும் ஜெயிச்சது மாதிரி தெரியலை. எல்லாம் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காகவும் இந்தியா நாட்டு நடத்த செய்யணுங்கிறதுக்காக சிவகங்கை தொகுதியில் போட்டுக்கிறாங்க. நன்றி, நன்றி சார். உங்களை தேர்தல் அறிக்கையை அனுப்பிச்சு விடுங்க சார். நாங்க பாக்குறோம் சார். பார்த்து இந்த உடனே அனுப்புறேன் பாருங்க. அதனால என்ன பண்ணணும்? மாத்தி யோசிக்கணும்.